நம்ம யார் யாருக்கோ ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்களாம் 2 வருஷம் இருந்து நம்மளுக்கு ஒன்றும் செஞ்ச பாடு காணோம். அதுக்கு புதுசாக நம்மளோட மண்ணின் மகள் அவளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற சூழல் அங்கே உருவாகிக்கிட்டு இருக்கனால ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி அங்கே கிடைக்கும். அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்குது. அந்த ஆளுமைக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றது அவங்க ஒவ்வொரு நாளும் பிரச்சார இடத்துல பேசுகிறதே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிங்கம் இருந்து அந்த சிங்கத்தோட குட்டி இன்னைக்கு கர்ஜிக்கிறத கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. அப்போ அக்கா வித்யா வீரப்பன் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து வைக்கும் போது, அதுவும் அவங்க அந்த மண்ணிலே வாழ்ந்தவங்க, அவங்களும் அந்த மண்ணின் மகள் அப்படின்றனால அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு. காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னம்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 3 தொகுதிகளில் வெற்றி பெறத்துக்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்றது தான். ஏன்னா அங்கே இருக்க அந்த 3 பேருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சூழல், அது என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான சூழல் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. மக்களிடம் அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதில் யார் முதல் இடம் அப்படின்னம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு அக்கா காளியம்மா அவர்கள், நாம் தமிழர் கட்சியோட படை தளபதி அக்கா காளியம்மா அவர்களுக்கு மயிலாடுதுறையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறத்துக்கான சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மண்ணின் மகள், அதனால் அவங்களுக்கு அந்த மீனவ சமுதாயத்தில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது, அவங்க அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகளை எந்த அளவுக்கு அவங்க கையாளுவாங்க, அவங்க பேர ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்றது உருவாகிட்டு இருக்கு. அங்கே இருக்க தொழிற்சாலையெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறேன், இங்கே அதை சொல்கிறது ஒரு ரயில்வே தண்டவாளம் உருவாகணும் அப்படின்ற அந்த பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அங்கே வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு உருவாக்கி கொடுக்கணும், மூடி இருக்க அந்த மில்லு எல்லாமே வந்து திறக்கணும் அப்படின்றத வந்துட்டு அக்கா காளியம்மா அவர்கள் அவர்களோட கொள்கைகளை ஒவ்வொரு இடத்துலையும் சரி பண்ண வேண்டிய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே மக்களிடம் என்ன ஏற்படுதுன்னா, நம்ம யார் யாருக்கோ ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், இவங்களாம் 2 வருஷம் இருந்து நம்மளுக்கு ஒன்றும் செஞ்ச பாடு காணோம், அதுக்கு புதுசாக நம்மளோட மண்ணின் மகள் அவளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற சூழல் அங்கே உருவாகிக்கிட்டு இருக்கனால ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி அங்கே கிடைக்கும். அது அடுத்தது வெற்றியாக மாறுதா அப்படின்றது வந்து நம்மளுக்கு கடைசி கட்டத்தில் தான் தெரியும். ஆனால் இப்போ புயல் வேகத்தில் அக்கா காளியம்மா அவர்களோட பரப்புரை அப்படின்றது போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக மக்களோட மனதில் அவங்க இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால் அது வெற்றியாக மாறிடும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாளும் 3வது ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. இந்த தேர்தலில் 2வது இடத்தை நோக்கி வந்து பயங்கரமாக பல கேண்டிடேட் வந்து போயிட்டு இருக்காங்க. பல வேட்பாளர்கள் வந்துட்டு அந்த 2வது இடத்தை தக்க வச்சுக்கணும், அந்த இடத்துல எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு மிகையான தொகுதி அப்படின்றது வந்துட்டு ஒரு சிறப்பான தொகுதி. அக்கா காளியம்மா அவர்கள் மயிலாடுதுறையில் நிற்கிறனால அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இப்போ சரி, அடுத்தது யாரா அப்படின்றத நீங்கள் வந்து கேட்கலாம். அடுத்தது யார் அப்படின்னம்னா, இந்த கடற்கரையை விட்டோம் அப்படின்னம்னா அடுத்த கடற்கரை பக்கம் வந்து நம்ம போனோம்னா கன்னியாகுமரியின் வெற்றி வேட்பாளர் அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் தான். ஏன்னா பிரச்சார பீரங்கியாகவே நீங்கள் ஆயிட்டாங்க. எந்த அளவுக்கு அக்கா காளியம்மா எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான முகமாக வந்து மாறுறாங்களோ, இந்த தேர்தலில் என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்னையிலேருந்து பேச்சில் வேற லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஒவ்வொருத்தனையும் நம்ம மண்ணில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவங்களும் அந்த மண்ணோட மகளாக நின்று கேட்கும் போது எல்லாருக்குமே வந்து உணர்வுபூர்வமாக வந்துட்டு அவங்க வந்து சீக்கிரமாக வந்துட்டு அவங்களோட மெர்ஜ் ஆகிடுறாங்க அப்படின்றது தான். அங்கே ஒரு இடத்துல அந்த வீடு திமுகவால் அங்கே உள்ள அந்த உறுப்பினர்களால் வந்து இடிச்சிருக்காங்க, அந்த ஆளுங்கட்சியினால் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குடும்பம் அங்கே கண்கலங்கி நிற்கும் போது அந்த இடத்துல நம்மளால் என்ன முடியுமோ அதுக்கான மனுவை கொடுத்து அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு அங்கே போகிற இடத்துல கையை கும்பிட்டுட்டு நான் பண்ணித்தரேன்ற மாதிரி போகாமல் அந்த இடத்துல நின்று என்ன அப்படின்ற அவங்களோட கஷ்டத்தை நீ செய்கிற செயலாக அது 2வது கட்டம், அவன் கஷ்டத்தை வாங்குற பற்றி அதுலேயே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய
நம்பிக்கை, அவனுக்கு ஒரு மன ஆறுதல் அப்படின்றத வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க. அப்போ வராம்பா தூத்துக்குடியில் அண்ணன் போகும்போது கூட அந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு போயிருப்பா, உடஞ்சிருச்சு, அம்மா அதை நான் செய்ய முடியாது, உன்னால் முடியும் நீ செய் அப்படின்ற மாதிரி அந்த நம்பிக்கை கொடுக்கும் போது எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க, அப்போ நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் அப்படின்றது தான். அப்போ அதே மாதிரி தான் அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் மேலேயும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு அந்த மக்கள் எல்லாருமே அவங்களோட குறைகளை சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சார பீரங்கியாக அந்த ஒவ்வொரு கேள்விகளையும் எடுத்து போடுறாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், அங்கே இருக்க 2 சிட்டிங் எம்பி இருக்காங்க பார்த்தீங்களா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு இவரை பேச விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். யார் வாடி ஜெயிக்கலாம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க 2 பேருமே எழுதி கொடுத்துட்டு போயிட்டு அன்ன போஸ்ட்டில் அக்கா ஜெயிச்சு வந்துருவாங்க அப்படின்றதான் உண்மை. அப்போ அந்த அளவுக்கு அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்குது. அந்த ஆளுமைக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றது அவங்க ஒவ்வொரு நாளும் பிரச்சார இடத்துல பேசுகிறதே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அங்கே கன்னியாகுமரியில் ஒரு மிகப்பெரிய அது சொல்ல வருத்தம் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இந்த ஆட்சி ஒன்றும் செய்யலை, அவங்களும் ஒன்றும் செய்யலை அப்படின்னும் போது ஒரு மாற்றத்தை தேடுற மக்கள் அப்படின்றவங்க வந்து டைரெக்டாக எந்த ஒரு ஆட்சேபனுமே இல்லாமல் நம்ம தமிழில் அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு ஓட்டு போட தயாராகிறாங்க. இப்போ இந்த திசையில் அக்கா காளியம்மா அப்படின்னோம்னா அந்த திசைக்கு அப்படி போனோம் அப்படின்னோம்னா அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அப்படின்றத அங்கே பெருகிக்கிட்டே இருக்குது. அப்போ அங்கேயும் அந்த ஓட்டு வங்கி அப்படின்றத அந்த 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு 2வது இடத்துக்கு அவங்க வராங்களா இல்லை முதல் இடத்தை பிடிக்க போகிறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு சதவீதம் அப்படின்றது நாம் தமிழருக்கு இருக்குது அப்படின்றது தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். நாம் தமிழருக்கான ஒரு மிகப்பெரிய வலிமை அங்கே உருவாக போகுது அப்படின்றது தான். அப்போ 2 தொகுதி. இப்போ 3வது யார் அப்படின்னோம்னா அதை நான் சொல்லணுமா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லும் போது தெரிஞ்சுக்கணும், இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போனால் நீ அடுத்தது எந்த திசைக்கிட்ட வருவோம், இந்த பக்கம் தான் ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டு அப்படின்ற மாதிரி தான். இந்த பக்கம் போனோம் அப்படின்னோம்னா கிருஷ்ணகிரியின் வெற்றி வேட்பாளர் வித்யாராணி வீரப்பன் அப்படின்றவங்க தான் நம்ம வனக்காவலன் ஐயா வீரப்பன் அவர்களோட மகள் அப்படின்றவங்க தான் வித்யா வீரப்பன். அந்த வித்யா வீரப்பன் அப்படின்றவங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று எங்கள் அப்பா வந்துட்டு இந்த அளவுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க, நான் இப்போ எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் எங்கள் அப்பா கொடுத்து, என் சொத்து பட்டியலை நான் வெளியிடுறேன், நீ விடுவியா அப்படின்றத நின்று மேடையில் நின்று என் சித்தப்பா இருக்காரு அப்படின்னு அந்த தைரியமாக சீமான் அவர்கள் முன்னாடி நின்று அந்த கேள்விகளை கேட்கும் போது அந்த அளவுக்கு அதுன்னு சொல்கிறது ஒரு சிங்கம் இருந்து அந்த சிங்கத்தோட குட்டி இன்னைக்கு கர்ஜிக்கிறத கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. அப்போ அக்கா வித்யா வீரப்பன் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து வைக்கும் போது அதுவும் அவங்க அந்த மண்ணிலே வாழ்ந்தவங்க, அவங்களும் அந்த மண்ணின் மகள் அப்படின்றனால அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு. அப்போ அந்த வன்னிய சமுதாயத்தோட ஓட்டும் சரி, அங்கே உள்ள அந்த பொதுமக்களோட ஓட்டும் சரி, இது எல்லாமே வந்துட்டு ஐயா வீரப்பன் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அளவு கலந்த அன்பும் மரியாதையும் வச்சுருக்காங்க. அது எல்லாத்துக்குமே அவங்க இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருப்பாங்க, அதுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாமே வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க. ஐயா வீரப்பன் அவர்கள் இறந்துட்டாரு, அவங்க இவ்வளவு நாள் நம்மளுக்கு நல்லது செஞ்சுருக்காரு, நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக இருந்திருக்காரு, நம்மளுக்காக தான் போராடி இருக்காரு, நம்ம அவருக்கு என்ன செய்வோம், அவரை தெய்வமாக வழிபடுறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு வழிபட்டுக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு அவங்க மகள் வந்து நிற்கும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைமாறு செய்யறதா நினச்சி அந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு வாக்கு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்களும் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை வந்து அங்கே பிரித்து எடுத்துகிட்டு வருவாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுப்பாங்க அப்படின்ற சூழல் அங்கே உருவாகிட்டு இருக்கு. அதனால் அங்கேயும் 3 திசையிலையும் தெரிக்க வர்ற மாதிரி 3 ஓட்டு வங்கிகளும் வந்துட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால் அது வெற்றிக்கான சூழல் ஏற்படுமா அப்படின்றது நம்மளுக்கு கடைசி கட்டத்தில் நெருங்கும் போது தான் தெரியும். அதனால் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்றது இவங்க 3 பேர் மேலே வச்சுருக்காங்க. இன்னும் சில தொகுதிகள்லாம் இருக்குது. இப்போதைக்கு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இவங்க 3 பேர் மேலேயும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்போ இதில் யார் எந்த அளவுக்கு சதவீதத்தை வாங்கி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத, ஏன்னா இதில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா அக்கா காளியம்மாவும் சொல்லி அவங்க மண் சார்ந்த அந்த மாவட்டத்தோட பெண் அப்படின்னும் போது அவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்றது தெரியும். சும்மா எங்கேயாவது வீடு வாசலை வச்சு விட்டு நான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் அந்த ஊரை சார்ந்தவன் போய் நிற்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. உண்மையிலேயே அந்த மண்ணோட மண்ணாக கலந்து இருக்கிறவனாக தான் இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். சும்மா வந்துட்டு நான் எம்பி ஆகிட்டேன், எனக்கு அங்கே வீடு இருக்குது இங்கே வீடு இருக்குது, நீ எங்கேனாலும் வீடு வச்சுக்கோ
அங்கே உன்னை நம்பி ஓட்டு போட்ட எவ்வளோ வீடுகள் இருக்குது, அந்த வீட்டுக்கு போய் நீ என்ன செய்ய போகிற அப்படின்ற அந்த கேள்விக்கு தான் வந்துட்டு இவங்க எல்லாரும் போய் செய்யணும். அப்போ அக்கா காளியம்மா அப்படின்றவங்க அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆனவங்க. அப்போ அதே மாதிரி இங்கே அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து அந்த இடத்துலேருந்து மக்களுக்காக 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துலேருந்து அந்த வேலையை விட்டுட்டு என் மக்களுக்காக செய்ய வரேன்னு இன்னைக்கு காலத்தில் அவங்க 2 பேருமே வந்து கணவன் மனைவியாக வந்துட்டு இறங்கியிருக்காங்க. அப்போ அவங்களும் அதுக்காக ஒரு மிகப்பெரிய உழைப்பு, அந்த எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்றதுல நானே மிகப்பெரிய கனெக்ட் ஆகிட்டேன். ஏன்னா அது அதோட வலி, அதோட அன்பு, அதோட பாசம் என்னன்றது வந்து அந்த மண்ணை நேசிக்கிறவங்களுக்கு தெரியும். நானும் என்னோட தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்ததுனால எனக்கும் அந்த மண்ணோட நேசம் என்னன்றது தெரியும்னால அக்கா மரிய ஜெனிஃபர்களோட என்னால் கனெக்ட் பண்ணி அவங்க அந்த ஒவ்வொன்றும் ஃபீல் பண்ணி அந்த மாவட்டத்தை பற்றி பேசும்போது எனக்கு அது மர்ஜ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இங்கே அதுன்னு சொல்கிறது, எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நம்மளை வந்து தீவனாக வந்து அதுன்னு சொல்கிறது ஒரு போர்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க தெரியுமா? எப்படி ஐயா பிரபாகரன் அவர்கள் எப்படியோ அதே மாதிரி தான் ஐயா வீரப்பன் அவர்களும் நிறைய நல்லது செய்ய தான் முயற்சி பண்ணார். அவர் குற்றவாளியாக உருவானதுக்கே வந்துட்டு ஒரு டிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் தான் வந்துட்டு இவர் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி ஆனதுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக மக்கள்களை துன்புறுத்தினது போனதெல்லாம் வந்து சரியா? அப்போ நீ இந்த மாதிரி என் ஊர் மக்கள் எல்லாரையுமே வந்து நீ கொடுமைப்படுத்தின, அதுக்காக தானே நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி தான் ஐயா வீரப்பன் அவர் செஞ்சது. இன்றைக்கி அவர் எப்படி அந்த வனத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவர் இருக்க வரைக்கும் அந்த வனம் அப்படின்றது பாதுகாக்கப்பட்டது. எங்கேருந்து அவன் அடிப்பான் தெரியாதா, எங்கேருந்து அவன் குத்துவான் தெரியாது, வேணாம் இந்த காட்டை நம்ம நோண்ட வேணான்ற மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ அதனால் அந்த வனம் அப்படின்றது பாதுகாக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அவர் போயிட்டார், எல்லாத்தையும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மாவட்டத்தை காப்பாற்றுறதும் நம்ம வந்து அந்த இடத்த மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வீரப்பன் அவர்கள் இறங்கியிருக்காங்க களத்தில். அப்போ அவங்க அந்த இடத்த வந்து பாதுகாத்து அவங்களும் மணக்காவலின் மகள் வனத்தை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் அவங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்து ஜெயிச்சு நின்னா அருமையாக இருக்கும். இந்த 3 தொகுதியிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓட்டு வங்கி அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டு வரத்துக்கான சூழலும் உருவாயிடுச்சு. இதுதான் இன்றைக்குள்ள கருத்து கணிப்பு. அதனால் நம்ம பார்ப்போம், காத்திருந்து இதுக்கான முடிவுகளை வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் இதே மாதிரி நிறைய தகவலோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எல்லாம் மறக்காமல் கேட்ட செய்திகளை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பேர் அவர் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.